நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், கம்மியான சீட் ஹைட். இந்த சீட்டை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா CBR 250R தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு நல்ல ஃப்ளாட்டான சீட்டு, அது மாதிரி பில்லியன் சீட்டும் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் கை வச்சு பார்க்கும்போது பேடடாக இருக்குது, ஆனால் உட்காந்தோம்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஏரோடைனமிக்கான ஒரு டேங்க் டிசைன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிசின் காலிப்பர் தான். டுவல் சேனல் ABS-ஓட வருது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி LED செட்டப், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED, டுவல் த்ரோட்டல் கேபிள் கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான கிளச். நல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பைக்கில் கொடுத்துருக்க மாதிரியான ஸ்விட்ச் கியர்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிக் விங்கில் வர பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். என்ஜின் கில் ஸ்விட்ச், ஸ்டார்ட் பட்டன், ஹசார்ட், இந்த பக்கட்டும் ஹார்னு, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 14.2 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க.